ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நமக்கு காய்கள்லாம் தேவையே கிடையாது, தக்காளி மட்டும் இருந்தால் போதும். இது வந்து இட்லி கூட, அப்புறம் மினி இட்லி, ஊத்தாப்பம், தோசை எது கூட சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே ஹோட்டல் ஆரிய பவனில் சாப்பிட்ட மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு அதிக நேரம் தேவைப்படாது, ஒரு 15 நிமிஷம் போதும், நம்மளுக்கு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட மறந்துடாதீங்க, நெய் விட்டால் தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 4 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தக்காளி சாம்பாருங்கிறதுனால தக்காளி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் 4 நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து வீட்டில் அரைச்சது தான், நல்லா வாசமாகவும் இருக்கும். வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க, அதுதான் நமக்கும் நல்லது. கடையில் வாங்குறதுனா கலர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் வாசம் எதுவுமே இருக்காது. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இருக்கிறதுனால அதை தான் நான் சேர்த்து எப்போயுமே சாம்பார் வைப்பேன். ரொம்பவும் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவு எடுத்திருந்தேன், அதை ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு 50 கிராம்னா பாசிப்பருப்பு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா ஒரு கெட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கி வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரை வந்து அப்படியே சேர்த்துற வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ குக்கரில் இருக்கிறத நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், சாம்பாரை தாளித்து விட்டாச்சு. சாம்பார் தாளித்து விட்டுட்டு உப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குதான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. சாம்பார் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு சாம்பார் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை நல்லா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கமகமன் வாசத்தோடு நமக்கு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இட்லியில் நெய்யை விட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே ஹோட்டல் ஆரிய பவனில் சாப்பிட்ட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.